ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு தெலுங்கு டப்பிங் மூவியாக வெளிவந்திருக்க சூர்யா சாட்டர்டே இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான நானியை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் காட்டுறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வந்துட்டா வாய் வார்த்தையெல்லாம் இல்லை, எடுத்து அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கோபம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இவரோட கேரக்டர் இப்படி இருந்தாலும் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோயினால் 2 மாத காலத்தில் இறக்க போகிறன்ற தருவாயில் அவர்கிட்ட வந்து இங்கே பாடுறா, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாது, உன்னோட கோபத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் எழுதி வை, அதுக்கப்புறமா அவங்க மேலே உனக்கு கோபம் இருந்தால் ஸோ உனக்கான ஒரு நாள் வரும், அதில் வந்து நீ சண்டை போடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இவரும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவர்கிட்ட யாரெல்லாம் வம்புழுக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்க கோபத்தெல்லாம் காட்டுற விதமாக வெளுத்து வாங்குறாரு. இவரோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டரான எஸ்ஜே சூர்யா இவரோட வாழ்க்கையில் எப்படி வந்தார், இவருக்கும் அவருக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. பேசிக்காக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு டப்பிங் மூவி. அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாஸ் மசாலாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ப்ளஸ் மாஸ் மசாலா மூவி தான். அந்த மாதிரி ஃபேன்ஸாக ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தை நீட்டாக எடுத்திருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா நிறையவே இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி என்ன தான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும் அடிக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே நெருக்கி ஓடுது. செகண்ட் ஹாஃபை விட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானியோட வாழ்க்கை அவர் ஏன் இந்த ஒரு நாள் மட்டும் வச்சு அடிக்கிறான்றதே பார்த்தீங்கன்னா படத்தில் கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துக்கு மேலே சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது லிட்டரலி எங்கேயுமே போர் அடிக்கலை. எஸ்ஜே சூர்யா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எஸ்ஜே சூர்யா யார், அவருக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்ன, அவருக்கும் நானிக்கும் எப்படியெல்லாம் முட்டிக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கும் நானிக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேலே ரன் ஆகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்க ஆரம்பிச்சிருது. நல்லா இல்லைன்னு கேட்டால் அப்படி சொல்ல மாட்டேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல்லாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரத்தில் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாலே இந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கே போயிருக்கும். அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். இதை தவிர கிளைமேக்ஸில் கொஞ்சம் மசாலாத்தனம் அதிகமாயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு. அவங்களோட ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பிடிக்கலாம். ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் அது எந்த அளவுக்கு விரும்பி பார்ப்பாங்கன்னு தெரியலை. கிளைமேக்ஸ்லாம் வரும்போது எப்போ சீக்கிரம் முடிங்கப்பான்ற ஒரு ஃபீல் வந்துச்சே தவிர இன்னும் கொஞ்சம் அதை கிறிஸ்பாகவே அவங்க கட் பண்ணியிருக்கலாம். இதை தவிர பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நானியாக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யாவாக இருக்கட்டும், பிரியங்கா மோகனாக இருக்கட்டும், அபிராமின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்ததை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட் சீக்வன்ஸ் வந்தாலும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டு 2-3 பாட்டு இருக்குன்னு சொல்லுவேன். பாட்டும் சரி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஃபிலிம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ் மசாலா கலந்த ஆக்ஷன் ஃபிலிம்ன்றப்ப அந்த மாதிரி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்குமே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா படம் தமிழ் டப்பிங்கில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். மொத்தத்தில் இந்த சூர்யா சாட்டர்டே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது பேசிக்காக தெலுங்கு ஃபிலிம். அவங்களோட ஃபிலிம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்களோட படத்தில் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக மாஸ் மசாலா மூவி தான். ஸோ ஆக்ஷன் பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்னதான் பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் அடிக்கிறாருன்ற ஒரு கான்செப்ட் வச்சது ரொம்பவே நல்லா இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுதுன்றப்ப சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருது. அதை சுருக்கி 2.25 மணி நேரத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இன்னும் நீட்டாகவே பண்ணியிருக்கலாம். இதை தவிர கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்கேஜான படம்ன்றப்ப கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் தமிழ் டப்பிங்கோடு இருக்குன்றப்ப தாராளமாக போய் பாருங்கள். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் மாஸ் மசாலா மூவி அப்படின்றப்ப ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. இது மட்டும் எஸ்ஜே சூர்யா வர அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூயல்ட்டியும் நிறையவே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஃபேமிலியோடு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக பொருத்தபுளாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்த பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.